அனைத்து உலகிலும் வாழக்கூடிய ஆன்மீக அன்பர்களுக்கு நம்முடைய மனைவி ரங்கநாதனின் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கொள்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா பிரசன்ன வித்தகராகவும் இருக்கும், வாஸ்து பூமி ஜோதிடராகவும் இருக்கும், மற்றும் ஜாதகம் திருமண பொருத்தம் இதில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ஜோதிடராக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்பு பலன்கள். அதில் மாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கு உண்டான சிறப்பான ஒவ்வொரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சிறப்பான பலன்களை எந்தெந்த ராசிகள் என்னென்ன சம்பவங்களை பார்க்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம மாசி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில் 11வது மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் அதை எடுத்து வச்சுருக்காங்க. மாசி அப்படிங்கிற மாதம் 11வது மாதம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் ஒரு புனித நீராடுறதுக்கும், முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை கொடுக்கறதுக்கும், மந்திர உபதேசங்களை பெறுறதுக்கும், அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய கலைகளை கற்றுக்கொள்வதற்கும் இந்த மாதம் ரொம்ப ஏற்புடைய ஒரு மாதமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பூஜைகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தாலி பாக்கியத்தை அது மாங்கல்யம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்குது. தாலி பாக்கியம் தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ அந்த மாங்கல்யம்ன்ற விஷயம் இந்த மாசி மாதத்தில் சிறப்பான ஒரு இடம் பெறுது. மாசி மாதத்தில் தான் மாசி சிவன் ராத்திரி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. மாசி மாதத்தில் இறை வழிபாடு இல்லாத நாட்களே கிடையாது. எல்லா 30 நாளுமே இறை வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் தான். அதில் இந்த ஹோலி பண்டிகை கொண்டாடுறதா இருக்கட்டும், சிவராத்திரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். இதில் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த ஒரு மாதம் திருமால் மகாவிஷ்ணுவா அவதாரம் எடுத்த மாதம் மாசி மாதம்தான். இந்த மாசி அமாவாசைக்கும் மாசி பௌர்ணமிக்கும் விசேஷங்கள் அதிகம். மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரம் தான் மகாமகம் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரம் விசேஷமாக அந்த ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை புனித நீராடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. இதில் தாக்ஷாயினி அப்படின்ற அவதாரத்தில் பார்வதி தாயார் அவதரித்த மாதம் இது. சிவனிடம் சிவன் திருவிளையாடல் செய்ததும் சிவன் அவதாரம் எடுத்ததும் இந்த மாதத்தில் தான். சிவன் தான் தன்னுடைய திருமணத்தை பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட மாதம் இந்த மாசி மாதம். ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற சொல்ல முடியாத ஏகப்பட்ட விசேஷங்களை கொண்ட மாசி மாதம். குறிப்பாக சொல்லணும்னா 12 மாதங்களுக்கும் 12 தனித்துவம் வாய்ந்த சிறப்புகள் உண்டு. இருந்த போதிலும் மாசி மாதத்துக்குன்னு உள்ள சிறப்புகளை நம்ம மேலே பார்த்துட்டோம். ரேவதி நட்சத்திரம் இறுதியான நட்சத்திரம். மாசி மாதத்துக்கு உண்டான பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்கள் பார்க்கும்போது ரேவதி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னா, குறுகிய பயணங்கள் ஆனால் மன மகிழ்ச்சியான பயணங்கள். ஒரு ஆலயத்துக்கு போகிறதா இருக்கட்டும், குறிப்பாக ஒரு அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகிறதா பிளான் பண்ணியிருப்பீங்க, குறுகிய தூரத்தில் இருக்கும். போயிட்டு வர்றது மூலமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். குறிப்பாக அது உங்களுடைய குலதெய்வமாக இருக்கும். குலதெய்வம் அல்லது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அப்படி போயிட்டு வரணும். போயிட்டு வரும்போது உங்களுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும். ஒரு சந்தோஷமான காலகட்டமாக இது இருக்கும். பொருளாதார வளர்ச்சி மாசி மாதம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை, அந்யோன்யம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய அளவில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான நிலையில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் தடைகளும் தாமதங்களும் இருக்குது. மனசுக்குள்ளே வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு குழப்பங்கள் இருக்குது. மற்ற நண்பர்கள்ட்ட நீங்கள் எதையும் ஷேர் பண்ணிக்க வேணாம். புதிய நண்பர்கள் நிறைய கிடைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் நிதானமாக தான் செயல்படணும். யாரையும் நம்பி நண்பர்களை ஆக்கி கொள்ள வேண்டாம். பழைய நண்பர்களுக்கு மதிப்பு கொடுங்க, மரியாதை நிமித்தமாக செயல்படுங்க. உங்களுக்கு இந்த மாத இறுதியில் உங்களுடைய நண்பர்களால் ஒரு ஆதாயம், அனுகூலம், ஒரு வெற்றி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. கணவன் மனைவி உறவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அடுத்த 3ஆம் தரப்பினரிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது மிகப்பெரிய ஆபத்தில் போய் முடியும்.
நண்பர்கள் புதியவர்களை நம்ப வேண்டாம், பழைய நண்பர்களை நீங்கள் விலகவும் வேண்டாம். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள்.